திருவாதிரை விரதம் அன்னைக்கு ஸ்பெஷலாக செய்யக்கூடிய இந்த திருவாதிரை களி ரெசிப்பியை குக்கர்லேயே ரொம்பவே ஈஸியாகவும் அதே சமயத்தில் டேஸ்டியாகவும் செய்யலாம். வாங்க இந்த ரெசிபி எப்படி பண்ணுறதுன்னு குயிக்காக பார்த்துடலாம். கடாய் லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறம் 1 கப் பச்சரிசி எடுத்திருக்கேன். இப்போ இந்த அரிசியை ஜஸ்ட் 1 நிமிஷத்துக்கு நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் பாசிப்பருப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை ரெண்டையும் நல்லா ஈவனாக ரோஸ்ட் பண்ணிக்கலாம். ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா ஒரு 5 to 7 மினிட்ஸ் இந்த அரிசியும் பருப்பையும் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் ஆனோன்னே கேஸ் ஆஃப் பண்ணி வேறு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி எடுத்துக்கோங்க. 2 ஏலக்காய் ஆட் பண்ணிக்கலாம். அரிசி நல்லா ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். ரொம்ப ஃபைனாக அரைக்காமல் ரவை பதத்துக்கு இந்த மாதிரி அரைச்சி எடுத்துக்கோங்க. இது போல் நல்லா உதிரி உதிரியாக இருக்கணும். இப்போது அகைன் கடாயை எடுத்து நம்ம எந்த கப்பில் அரிசி அளந்தோமோ அதே கப்பில் 1 கப் வெல்லம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது 1 கப் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். இந்த வெல்லம் லைட்டாக கரைஞ்சி ஒரு கொதி வந்தால் போதும். பாகுபதம் மாறணுன்ற அவசியம் இல்லை. இந்த ஸ்டேஜில் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம். களியை குக்கரில் செய்யும் போது கொஞ்சம் ஈஸியாக வந்துடும். 1 கப் பச்சரிசிக்கு நம்ம ஆல்ரெடி 1 கப் தண்ணி ஊற்றி வெல்லத்தை லைட்டாக கரைச்சி ஹீட் பண்ணி வச்சுருக்கோம். மிச்சம் 5 கப் தண்ணி சேர்த்துக்கலாம். மொத்தமாக 1 கப்புக்கு 6 கப் தண்ணி. இப்போது வெல்லத்தை கரைச்சி ஹீட் பண்ணோம்ல, அந்த தண்ணியை இப்போ சேர்த்துக்கலாம். இப்போது 2 டேபிள் ஸ்பூன் வெள்ளை சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி லைட்டாக சுகர் ஆட் பண்ணி செய்யும் போது டேஸ்ட் சூப்பராக இருக்கும். தண்ணி நல்லா கொதித்ததுக்கப்புறம் நம்ம ரவை கிண்டுவோம்ல, அது போலவே கட்டி விழுகாமல் நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். இந்த வீடியோவில் காமிச்சிருக்க மாதிரியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்டே வாங்க. அதே மாதிரியே ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுங்கள். அப்போ தான் அந்த பதம் மாறாமல் நல்லா அரிசி வெந்து வரும். அரைச்ச பவுடரை கம்ப்ளீட்டாக சேர்த்தாச்சு. நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருங்க. ஜஸ்ட்டு 1 நிமிஷத்துலேயே தண்ணியெலாம் நல்லா இஞ்சிக்கும். இப்போ நல்லா திக்காயிடுச்சு. இந்த மாதிரி நல்லா பபிள்ஸ் கொதி வந்ததுக்கப்புறமா 1 கப் அளவு நாட்டு சக்கரை ஆட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஃபைனலாக நாட்டு சக்கரை சேர்த்து செய்யும் போது அந்த களிக்கு ஒரு இலக்கம் கொடுக்கும். இந்த நாட்டு சக்கரை நல்லா மெல்ட் ஆகணும். ஸோ நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. நாட்டு சக்கரை சேர்க்கவும் களி பார்க்கவே ரொம்ப கலர்ஃபுல்லாக இருக்குல்ல. ஃபைனலாக நாட்டு சக்கரை சேர்த்து சமைக்கும் போது களியோட பதம் கரெக்டாக வந்திருக்கும். ஒரு பிஞ்ச் அளவு பச்சை கற்பூரம் சேர்த்துருக்கேன். இது உங்களுக்கு ஆப்ஷனல் தான், வேணும்னா சேர்த்துக்கலாம். ஆனால் இந்த பச்சை கற்பூரம் சேர்த்து சமைக்கும் போது கோயிலில் கிடைக்கிற பிரசாதம் மாதிரி டேஸ்ட் ரொம்ப அருமையாக இருக்கும். இப்போது குக்கரை க்ளோஸ் பண்ணி ஸ்லோ ஃப்ளேமில் ஜஸ்ட்டு ஒரு 3 மினிட்ஸ்க்கு வெந்தால் போதும். விசில் வரணுங்கிற அவசியம் இல்லை. கடாய் வச்சு 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். நெய் நல்லா சூடானதுக்கப்புறம் கொஞ்சமாக முந்திரி பருப்பு. முந்திரியை லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலருக்கு மாறுற வரைக்கும் ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது 3 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் வறுத்து வச்சுருக்க முந்திரி பருப்பை ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், மிக்ஸ் பண்ணி எடுத்திங்கன்னா சூப்பரான திருவாதிரை களி ரெடி ஆயிடுச்சு. பார்க்கவே நல்ல தளன்னு இருக்குது. சொல்லியிருக்க இந்த அளவுகளில் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். களியோட டேஸ்ட் ரொம்ப பிரமாதமாக இருக்கும். திருவாதிரை விரதத்துக்கு களி தான் ரொம்ப முக்கியம். ஸோ இந்த திருவாதிரை விரதத்துக்கு இந்த களி ரெசிப்பியை நீங்களும் ட்ரை பண்ணி நல்லா சந்தோஷமாக வழிபடுங்க. இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.